மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் சேமிப்புடன். கொல்கத்தாவில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்த நபர் ஆபாச படங்களை பார்ப்பவர், அதற்கு அடிமையானவர் என்பது உளவியல் பரிசோதனைகளின் போது தெரிய வந்துள்ளது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முதுநிலை பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் கைதாகியுள்ள சஞ்சய் ராய்க்கு நடாத்தப்பட்ட மனோத்துவ பரிசோதனையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. சஞ்சய் ராய் ஆபாச படங்களை பார்ப்பவர்களை பார்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதில் அவர் மூழ்கி அதற்கு அடிமையாகியுள்ளார். அவருக்கு மிருகத்தனமான இச்சைகள் இருந்துள்ளன. அவர் எப்போதும் எந்த குற்றம் குறித்தும் கவலையோ குற்ற உணர்வோ கொள்வதில்லை. இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிபிஐ கோரிக்கைகளுக்கு இணங்க சஞ்சய் ராய்க்கு மனோரத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதன் முடிவுகள் வெளியாகி மேலும் அதிர்ச்சி அளிக்கின்றன. முன்னதாக சஞ்சய் ராயிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை குறித்து ஊடகங்களுக்கு காணொலி வாயிலாக செய்தி தெரிவித்த சிஐபி அதிகாரி ஒருவர் சஞ்சய் ராயிடம் நாங்கள் விசாரணை மேற்கொண்ட போது அவர் எந்தவித வருத்தமும் இல்லாமல் நடந்தவற்றை சிறு நுணுக்கமான தகவல்களையும் விடாமல் எங்களிடம் தெரிவித்தார். அவர் எந்த சம்பவம் குறித்து எந்த கவலையும் கொண்டதாக எங்களுக்கு தோன்றவில்லை என கூறியிருப்பது நினைவு கூறத்தக்கது. ஆனால் அந்த பேட்டியில் அந்த அதிகாரி பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாரா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிபிஐ விசாரணையில் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பின்னரவில் சஞ்சய் ராய் வடக்கு கொல்கத்தாவில் உள்ள பாலியல் தொழில் மையங்களுக்கு சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மிகுந்த போதையில் இருந்த சஞ்சய் ராய் ஒரு பெண்ணிடம் நிர்வாண புகைப்படம் கோரியதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பவோனி போர் பகுதியில் உள்ள சஞ்சய் ராயினுடைய வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடாத்தினர். அவரது குடும்பத்தினர், அக்கம் பக்கத்தினர், சக பணியாளர்களிடமும் சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. சிபிஐ விசாரணை அறிக்கை நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் உள்ள ஃபோர்ட்ரிஸ் அமைந்துள்ள வீடு ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் ஒரு பெண்ணும் அவரது 3 பிள்ளைகளும் உயிரிழந்த சம்பவம் ஒன்று சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 29 வயதான மற்றும் அவரது 9 வயது மகள், 5 வயது மகன் மற்றும் இளைய மகள் ஆகியோர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளனர். இதன்போது சந்தேகத்தின் பேரில் 39 வயதுடைய நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதுகுறித்து அயலவர்கள் தெரிவிக்கையில் அதிகாலை 1:45 மணியளவில் வீடு தீப்பற்றி எறிந்ததாகவும் குழந்தைகளின் அரழல் சத்தம் கேட்டு காவல்துறையினர் அவசர பிரிவுக்கு தகவல் வழங்கியதாகவும் தெரிவித்தனர். இந்த 3 குழந்தைகளின் இளையவரான அப்ரே எனப்படும் 2வது பிறந்த நாளுக்கு 6 வாரங்களுக்கு பிறகு இந்த சோகமான சம்பவத்தை சந்தித்ததாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த இதேவேளை வேண்டுமென்றே தீ வைக்கப்பட்டதாக காவல்துறையினரின் துப்பறியும் பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியே அதிர்ச்சியில் உறைந்துள்ளதுடன் நண்பர்கள் மலர்களை வைத்து கவலைகளை வெளியிட்டுள்ளனர். தெற்கு மத்திய தாய்லாந்தில் விமானம் ஒன்று வனப்பகுதியில் விழுந்து நொறுங்கியதை அடுத்து பெரும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. சச்சோங் ஷாவ் மாகாணத்தில் உள்ள சதுப்பு நில காடுகளில் சிறிய விமானம் விழுந்ததில் 2 விமானிகள் மற்றும் 7 சுற்றுலா பயணிகள் மாயமாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. அடுத்த சில நாட்களில் ஹங்கோ ஜனநாயக குடியரசிலும் மற்ற ஆப்பிரிக்க நாடுகளிலும் குரங்கம்மை தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்க கூடும் என்று ஆப்பிரிக்காவின் நோய் கட்டுப்பாடு தடுப்பு மையம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி என்று தெரிவித்திருந்தது. தடுப்பூசி பணிகளை தொடங்கும் நோக்குடன் குரங்கம்மை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுடன் தளவாட தொடர்பு சம்பந்தப்பட்ட உத்திகள் குறித்து அது ஒன்றிணைந்து செயல்படுகிறது. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு குரங்கம்மை தொற்று நோய் தடுப்பு ஊசிகள் அனுப்பப்பட்டு வரும் என்று ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் தடுப்பூசியை தயாரிக்கும் பெபாரியன் நாட்ரிக் நிறுவனமும் உறுதியளித்துள்ளது. புதிய கிருமி வகை ஆப்பிரிக்காவில் மிக வேகமாக பரவி வரும் நிலையில் குரங்கம்மை தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர நிலையமாக உலக சுகாதார நிறுவனம் கடந்த வாரம் அறிவித்தது. கடந்த வாரம் ஆப்பிரிக்காவில் கூடுதலாக 1400 பேருக்கு குரங்கம்மை பாதிப்பு ஏற்பட்டது. வாண்டு தொடங்கியதிலிருந்து 12 ஆப்பிரிக்க நாடுகளில் கிட்டத்தட்ட இதுவரை 19,000 பேர் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஆண்டு
அடிப்படையில் குரங்கம்மை பாதிப்பு 100% அதிகரித்துள்ளது. திருவனந்தபுரம் மும்பையில் இருந்து பயணிகளுடன் திருவனந்தபுரம் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்துக்கு நடுவானில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டு பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். மும்பை விமான நிலையத்திலிருந்து AI 657 என்ற ஏர் இந்தியா பயணிகள் விமானம் அதிகாலை 5:45 மணிக்கு மும்பையிலிருந்து புறப்பட்ட சற்று நேரத்தில் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து விமானம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதும் பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். சுமார் 135 பயணிகள் மற்றும் பயணிகளின் விமானத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விமானம் தனிமைப்படுத்தப்பட்டது. திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தரையிறக்கிய ஏர் இந்தியா விமானத்தை வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனை நடத்தினர். இந்த பயணிகளுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் கமலா ஹாரிஸுக்கு தனது ஆதரவை வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கிளின்டன் மகிழ்ச்சியில் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதிக்கு வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். எங்களின் மகிழ்ச்சிக்கு ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தலைமை தாங்க வேண்டிய தேவை உள்ளது. நான் எனது கடமையை செய்கிறேன், நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்காவின் 42வது ஜனாதிபதியாக பில் கிளின்டன் அமெரிக்கா மேலும் அதிகளவுக்கு அனைவரையும் உள்வாங்குவதாகவும் அதிகளவுக்கு எதிர்காலம் குறித்து கவனம் செலுத்துவதாகவும் மாற வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்துள்ளார். பல சந்தர்ப்பங்கள் வேலைவாய்ப்புகள் காணப்படுகின்ற சூழலில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை காண வேண்டிய நிலையில் அர்த்தமற்ற சொல்லாடல்களில் நாங்கள் சிக்கொண்டு கிடப்பது எங்கள் மீதான எவ்வளவு பெரும் சுமை என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என வேண்டுகோள் விடுத்துள்ள பில் கிளின்டன் கமலா ஹாரிஸ் தலைமை தாங்கும் அமெரிக்காவை விரும்புவதாக தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அனைத்து தூதரக கடவுச்சீட்டையும் அந்த நாட்டு இடைக்கால அரசு நிர்வாகம் ரத்து செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது அமைச்சரவையில் இருந்த முன்னாள் எம்பிக்கள் அனைவரின் கடவுச்சீட்டுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்தது. இதில் 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் அந்த நாட்டு பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். அங்கு முகமது ஜூனூஷ் தலைமையில் இடைக்கால அரசு ஆட்சி அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஹசீனாவின் அனைத்து தூதரக கடவுச்சீட்டுகளையும் அந்த நாட்டு இடைக்கால அரசு ரத்து செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.